கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. என்னுடைய சினிமா பயணத்தில் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். என்னங்க இது, எப்படி உங்களால் இவ்வளோ பேரை சந்திக்க முடியும்? நேச்சுரலி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு நினைவு தெரியுது அப்படின்னா ஒரு 3 வயசு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வரைக்கும் பல தரப்பட்ட லாங்குவேஜில் பல பேர் கூட நடிக்கும்போது எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இனிமேல் நமக்கு ஒரு எஸ்வி ரங்கராவ் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல நடிகர் கிடைக்க மாட்டார். அதே மாதிரி சுப்பையா அண்ணன், பாலையா அண்ணன், முத்தப்பான்னு ஒரு ஆக்டர் இருந்தார். அவர் வில்லன்ஸில் பார்த்திங்கன்னா நம்பியார் அண்ணன், பிஎஸ் வீரப்பா அண்ணன், அசோகன் அங்கிள். ஏன் அசோகனை மட்டும் அங்கிள்னு சொல்கிறேன், ஏன்னா அவர் கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணேன். அதில் நான் என்னால் மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அதில் அவர் மொட்டை தலை ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு அப்படியே தலையில் தட்டிக்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக பேசுவார். அவருக்குன்னு ஒரு பழமொழி ஒரு அடையாளம் ஒன்று அதில் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீ சொன்ன அந்த 2 பேர் தான் இங்கே வந்து போனவங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காமெடி நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டால் என்எஸ்கே அவர்கள், தங்கவேலுன்னு, தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள், சோ அவர்கள், நாகேஷ் அவர்கள், அதுக்கப்புறமா வந்த விவேக் அவர்கள், வடிவேல் அவர்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருமே தனக்குன்னு ஒரு தனி இடத்த எப்படியோ தக்க வச்சுக்கிட்டாங்க. அதில் வில்லனாக வந்ததில் அசோகன் அங்கிளை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். எப்போவுமே வில்லன் அப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க. அவங்களுடைய வசனங்களும் இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கதையில் வரக்கூடிய அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவங்கள ரொம்ப கெட்டவங்கள தான் சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவும் சாஃப்டாக, ரொம்பவும் என்ன சொல்கிறது, நேர்மையாக, ரொம்பவும் நல்லவங்களாக இருப்பாங்க. நம்பியார் அங்கிள் வெளியில் சாப்பிட்டது கூட இல்லை. ஒரு நாள் கூட ஷூட்டிங் சாப்பாடு அவர் சாப்பிட்டதில்லை. அவங்க மனைவியை கூடயே கூட்டிகிட்டு வருவார். அது எந்த ஹோட்டலில் தங்கினாலும் அந்த அம்மா அந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு குட்டி ஸ்டவ் வச்சு அங்கேயே சமைக்கணும். இப்போது எலக்ட்ரிக் குக்கர் அது இது நிறைய வந்துடுச்சு. அப்போல்லாம் அது கூட கிடையாது. ஸோ முதலே பர்மிஷன் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி அவர் கடவுளுக்கு படைத்த சாப்பாடை மட்டுமே சாப்பிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுவாமி அவர். அதனால தான் அவர் ஐயப்ப சுவாமி மலைக்கு வருஷமே எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 வருஷம் 50 வருஷமாக தொடர்ந்து போயிருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அசோகன் அங்கிள் ஷூட்டிங்க்கு வந்தாங்கன்னா அவர் ஆக்சுவலாக கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர், ரொம்ப ஆசையாக சாப்பிடுவார். அதுக்காகவே எம்ஜிஆர் அங்கிள் அவரை கூப்பிட்டு அவர் தன் கூடவே உட்கார வச்சு அவர் கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவார். ரொம்ப ஒரு இதமான ஒரு ஷூட்டிங் அனுபவம் அவர் கூட இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், பிற்காலத்தில் அவருடைய மகனான அசோக் அவர்கள் கூடயும், அவருக்கு பேர் வின்சென்ட் அசோக், நிறைய படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எங்களுடைய வெப்சீரிஸில் தொடர்ந்து ஒரு 3 வெப்சீரிஸ்க்கு மேலே அவர் ஆக்ட் பண்ணார். அண்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பண்பானவர். அண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்ட் பண்ணுவார். அண்டு ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் அவர் ஆக்ட் பண்ணுறது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மம்முட்டின்னா அவரை நம்ம தைரியமாக சொல்லலாம். அந்த மாதிரி எலிகண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். அவர் கூட இதில் ஒரு சின்ன ஒரு பைட் ஒன்று கொடுத்துருக்காரு, உங்களுக்காக போடுறேன். வணக்கம், நான் வின்சென்ட் அசோகன். குட்டி பத்மினி மேம் நான் நேராக மீட் பண்ணது குருதிக்களம் அப்படிங்கிற அவருடைய வெப் சீரிஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி மீட் பண்ணேன். இட் வாஸ் அ ஃபார்மல் மீட்டிங். அப்போதான் நான் அப்பாவை பற்றி பேசும்பொழுது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் அவருடைய மகன்ட்டு. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. நான் அவங்ககிட்ட சொன்னது ஐ எம் வெரி ஆனர்ட் டு மீட் யூ மேம் சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் ஷீ இஸ் அன் அச்சீவர். ஆஸ் அ சைல்ட் ஆர்டிஸ்ட் she has won a national award, and that particular bond between her and she's acted with my dad, and எனக்கு ஒரு பெரிய it was a gift, an honor, as I said, to act in her production. And அவங்க எப்பொழுதுமே she would consider me as a family, and அவங்களுடைய எல்லா ஆர்டிஸ்டும் she takes care of them very well. Our production இருக்கிற அத்தனை பேர், artists, technicians, everyone. And I was lucky enough to act in all her web series. நான் சிங்கப்பெண்ணே பண்ணேன், அவங்களும் ஒரு சிங்கப்பெண், title which is apt for her. And then I did Police Diary 2.0. And
I look forward to be in all her productions as much as possible. அவங்களும் வந்து anything she plans, she'll immediately call me and she say, Vincent, I have a very nice role for you அப்படின்னு சொல்லுவாங்க. Very grateful, happy to be a part of her production family. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடுத்த தலைமுறையோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நம்ம கதையோடைய கதாநாயகனான அசோகன் அவர்களை பற்றி இப்போ பேசலாம். அசோகன் அங்கிள் வந்து சின்ன வயசுலேருந்தே நாடகம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அவர் வந்து பிஏவும் படித்தார். அந்த காலகட்டத்தில் பிஏ படிப்புங்கிறது மிகப்பெரிய படிப்பு. அதுக்கப்புறமா தான் நிறைய இப்போ வந்து ஏகப்பட்ட படிப்பு வந்துடுச்சு. ஆனால் அந்த டைமில் சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல படித்தவர்னு அவருக்கு ஒரு பேர். அப்பா சேட்டு வராருப்பா, அதாப்பா சூப்பர் பிரிட்டிஷர் வந்துட்டார் அப்படின்னு எல்லாருமே அவர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய ஆக்சென்ட் அவ்வளோ நல்லா இருக்கும், இங்கிலீஷ் ரொம்ப நல்ல பரிமாணமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜெய்சங்கர் அங்கிள், சோ அவர்கள் இவங்கெல்லாம் படித்தவங்களாம் வந்தாங்க. ஆனால் அசோகன் அங்கிள் டைமில் அவர் ரொம்ப நல்லா படித்தவர். அதே மாதிரி அவருக்கு வந்து ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய நாடகங்கள் ஆக்ட் பண்ணார், நிறைய கட்டுரைகள் எழுதினார். அந்த மாதிரி அவர் வந்து நடிப்புத்துறையில் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நாடகத்திலையும் நடிக்கிறதுக்காக அவர் போகிறார். ஷேக்ஸ்பியராக அவர் நடித்த ஒரு கேரக்டர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை கொடுக்குது. ஏன், ஒரு தங்க பதக்கத்தையே வாங்கி கொடுக்குது. அப்போ எல்லாரும் வந்து அவரை ஊக்குவிக்கிறாங்க. அசோகா, நீ இந்த மாதிரி வெளியூரில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னப்பா லாபம், நீ கிளம்பு, நீ நேராக கிளம்பி சென்னையை நோக்கி போ, உன்னுடைய பர்சனாலிட்டிக்கும் அழகுக்கும் நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக வருவ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஊக்குவிச்சு எல்லாருமே அவரை சென்னைக்கு ஏற்றி அனுப்புகிறாங்க. சென்னைக்கு வந்த அவர் பல இடங்களில் பல ப்ரொடியூசர்ஸை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ராமண்ணா அங்கிளை அவர் பார்க்குறாரு. ராமண்ணா அவர்கள் வந்து வேறு யாரும் இல்லை, டிஆர் ராஜகுமாரி அப்படின்னு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகி இருந்தாங்க. ராஜகுமாரி தேட்டர் கூட சென்னையில் இருந்தது. அவங்களோட ஓன் பிரதர் தான் ராமண்ணா அவர்கள். ஸோ அவருடைய கண்ணில் இவர் பட அவர் இவருக்கு முதல் தடவையாக ஒரு வேஷம் கொடுக்குறாரு. ராமண்ணா அங்கிளுடைய படம் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அதுக்குள்ளேயே அவருக்கு வந்து ஔவையார் அப்படின்னு ஒரு படம் கிடைக்கிது. அதில் அவர் வந்து ராஜராஜ சோழனாக ஆக்ட் பண்ணுறார். உண்மையிலேங்க அந்த ராஜா கெட்டப்லாம் போட்டால் அட்டகாசமாக இருப்பார் அவர். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இன்னொருத்தர் மூலயமா அப்படியே ஜோசப் தலியத் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவர் தான் வந்து விஜயபுரி வீரன், அதாவது நம்ம சிஎல் ஆனந்தன் அவர்கள் நடித்த படம் ரோஜா மகளே ராஜகுமாரி, யாருமே மறக்க முடியாத அந்த பாட்டை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. அசோகன் அங்கிள் கூட யார் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்க வந்து அவருக்கு மிக நெருங்கிய நண்பராக ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் விஜயபுரி வீரன் படத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த ஏசி திருலோகச்சந்தர் தான் வந்து மிக மிக வெற்றி படங்கள்லாம் வந்து நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அன்பேவா, எங்கள் மாமா, இது மாதிரி பல நல்ல படங்கள் வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இவருக்கும் நட்பு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ஒன்றா டீ சாப்பிட்றது, ஒன்றா வந்து மற்ற நாடகங்களை போய் பார்க்குறது, சினிமா போய் பார்க்குறதுன்னு இனப்பெரியா ஒரு நண்பர்களாக அவங்க ரெண்டு பேருமே உருவாகிறாங்க. நிறைய படங்களில் அவர் கதாநாயகனாகவும் ஆக்ட் பண்ணுறாரு. காட்டு ராணி, இது சத்தியம், இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. இது சத்தியம் அப்படிங்கிற படம் தான் அவரை வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு போகுது. அம்மா, இங்கத்துக்கு வாழா இருக்கிறத விட ஈக்கு தலையா இருக்கலாம். மனத்துக்கு ஆசைப்பட்டு மானத்தை மரியாதை இழக்க சொல்றியா? உனக்கு ஏதாவது புரியுதா? அது வரைக்கும் பல படங்கள் அவர் நடித்தாலும் அது பெருசாக ரீச் ஆகலை. அந்த படத்தில் இது சத்தியம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அது ரொம்ப ரொம்ப பிரபலம். அதை விட சரவண பொய்கையில் நீராடி, அதை சந்திரகாந்த் அக்கா ஆக்ட் பண்ணது, அந்த பாட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த படத்தில் முதல்ல வந்து எம்ஜிஆர் அங்கிள் தான் நடிக்கிறதா இருந்து தான், அப்புறம் ஏதோ காரணத்தினால அவர் நடிக்க முடியாமல் போக அந்த படம் இவருக்கு கிடைச்ச உடனே இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னது, எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க வேண்டிய படத்தில் புதுசாக வந்த ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் அங்கிளை பற்றி எல்லாருமே வந்து புருவத்தை வந்து உயர்த்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து அவருடைய பயணம் ரொம்ப அழகாக ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே அவருக்கு ஏற்படலை. சின்னப்ப தேவர் அவர்கள் ப்ரொடியூசர்ஸ்லேயே ரொம்ப வித்தியாசமானவர். ஏன்னா அவர் ரொம்ப படிக்கலை. அவருடைய கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் சட்டை போட்டு நான்லாம் பார்த்ததே இல்லை. எப்போவுமே வந்து ஒரு வேஷ்டி தான், அந்த ஒரு பச்சை கலரில் ஒரு பெரிய பெல்ட் கட்டியிருப்பார் இடுப்பில், உடம்பு பூரா சந்தனம் தடவி இருப்பார், ஒரு அங்கவஸ்திரம் போட்டிருப்பார். முருகா 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 இப்படி தான், யார்கிட்டாலும் முருகா அப்படின்னு தான் பேசுவார். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடியூசர் அவர். எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ வந்து ஒரு 30,000 வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்தாப்பா 40,000 பிடி, டேட்டை கொடு அப்படின்னு மொத்த பணத்தையும் ஒரே நாளில் கொடுத்துருவார்.
அந்த மாதிரி நான் பிற்காலத்தில் பார்த்த ஒரே ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள். அவரும் அப்படி தான். யாராவது ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 5 கோடி வாங்கிட்டு இருக்காங்கன்னா, இந்தாப்பா 10 கோடி எனக்கு டேட்டு கொடுக்குறேன், எப்போ கொடுக்குற சொல்லு அப்படின்னு அவங்கள போட்டு அப்படியே மடக்கிடுவார். இது சின்னப்ப தேவர் அவர்கள் நிறைய செஞ்சுருக்காரு. ஸோ அவருடைய படத்தில் இவர் தொடர்ந்து ஒரு 2-3 படம் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு பிரதர் இருந்தார், திருமுகம்னு சொல்லி. அவர் தான் வந்து எல்லா படமும் வந்து அப்போது தேவர் ஃபிலிம்ஸில் வந்த படங்களெல்லாம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கும் அசோகன் அங்கிளுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உருவாகுது. அப்புறம் கேட்கணுமா, தேவர் ஃபிலிம்ஸ்னாலே அசோகன் அவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கதாநாயகனாக ஆக்ட் பண்ணவங்க கதாநாயகனாகவே இருந்து அப்படியே வந்து ஃபேர் அவுட் ஆகிடுவாங்க. வில்லனாக நடித்தவங்க வில்லனாகவே இருப்பாங்க. ஆனால் அசோகன் அங்கிள் அப்படி பண்ணலை. நிறைய படம் கதாநாயகன் ஆக்ட் பண்ணார். ஒரு காலகட்டத்தில் இனிமேல் நம்ம ஹீரோவாக பண்ணால் வேலைக்காகாதுன்னு அவருக்கே தெரிஞ்ச உடனே டக்குன்னு சொல்லி வில்லன் ரோலுக்கு அப்படியே தன்னை மாற்றிக்கிட்டார். எத்தனை படம் வில்லன் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய படத்தில் எம்ஜிஆர் அவர்களோட அவர் வந்து ஆப்போசிட்டில் இருப்பார். ஒன்று சகோதரனாக இருப்பார், இல்லை வில்லனாக இருப்பார். இந்த மாதிரி நிறைய படம். அதுக்கப்புறமா குணச்சித்திர ரோலுக்கும் தன்னை மாற்றிக்கிட்டார், காமெடியனாகவும் மாறிக்கிட்டார். இப்படி அவருடைய கலைப்பயணம் நிறைய தொடர்ந்தது, நல்லாவே தொடர்ந்தது. இப்படி இருக்கும்போது தான் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் வந்து அசோகன் அங்கிள்கிட்ட கேட்குறாரு, நான் நிறைய சிவாஜி படம் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு எம்ஜிஆர் படமாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எல்லோரும் என்னை வந்து முத்திரை குத்திட்டாங்க, இவர் வந்து சிவாஜியோடைய ஆஸ்தான டைரக்டர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி தான். ஒரு மதர் கேரக்டராக இருக்கட்டும், சிவாஜி அங்கிள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பன்றிபாய்மா வந்து மதர் கேரக்டரில் இருப்பாங்க, இல்லை கண்ணம்பா காக்கா இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எம்பி ராஜம்மா அவர்கள் தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் அங்கிளுடைய அம்மாவை ஆக்ட் பண்ணுவாங்க. 2 பக்கமுமே நல்லா ஆக்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மனோரமாக்காவும் நாகேஷ் அவர்களும் என்ன மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி நடித்த குழந்தை நட்சத்திரங்கள். ஏன்னா இவங்களை வந்து 2 பக்கமும் போட்டுக்குவாங்க. பட் வில்லன்னா இந்த பக்கம் பூரா ஒருத்தர் இருப்பாங்க, அந்த பக்கம் பூரா ஒருத்தர் இருப்பாங்க. இப்படி தான் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் இப்படி சொன்ன உடனே இவர் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஏவிஎம்மில் இவர் ஒரு படம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெதுவாக செட்டியார் அவர்கள்கிட்ட போய், சார் ஏசி திருலோகச்சந்தரை வச்சு நம்ம ஏன் சார் அன்பேவான்னு ஒரு படம் இப்போ இங்கிலீஷில் வந்திருக்கு, அது வந்து அந்த டைமில் வந்து அந்த அன்பேவாவுடைய ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டை வச்சு ஒரு படம் வந்து இங்கிலீஷில் வந்தது. எனக்கு படம் பேர் இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் படம். ஆக்சுவலாக அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரன் இருப்பான். அந்த வீட்டை வந்து அவங்க வேலைக்காரங்க கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ்க்கு விட்டுருப்பாங்க. அவன் திரும்பி வந்தால் அவனுக்கே வாடகைக்கு கொடுப்பாங்க அந்த வீட்டை. செப்டம்பரோ என்னமோ படம் பேர் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, செக் பண்ணணும். அந்த படத்தை தழுவி தான் அன்பேவா எடுத்தாங்க. ஸோ அந்த படம் வந்து ஏவிஎம் அவர்கள் வந்து உருவாக்குறதுக்கு அசோகன் அவர்களும் ஏசி திருலோகச்சந்தர் அவர்களும் ரொம்ப ஒரு முக்கிய காரணம். அப்புறம் அசோகன் அங்கிள் தான் போய் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட பேசி, இத்தனை நாள் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவும் மக்களுக்காகவுமே படம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் மாற்றி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கலகலகலன்னு ஒரு படம் பண்ணால் என்ன? இந்த படத்தில் வந்து ரொம்ப ஓவராக கருத்து அப்புறம் வந்து ஃபைட்ஸு அப்படிலாம் இருக்காது, இது அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கிளாமர் படம் அப்படின்னு சொன்னோடனே அவரும் வந்து ஏன் நம்ம வந்து மாற்றி பண்ணக்கூடாதுன்னு வந்து எம்ஜிஆர் அங்கிளுக்கும் தோண ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஏவிஎம்க்கு அமையுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் ஒரு குட்டி சீனை நானும் கமல்ஹாசன் அவர்களும் எடிட்டே பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து எடிட் ரூமில் வந்து இப்படி சுரண்டி ஃபில்மை வந்து ஒட்டுவாங்க. அதை நாங்கள் 2 பேரும் ஒரு சாங்கில் ஒரு சின்ன ஃப்ரேம் அதில் வந்து நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மறக்க முடியாத படம். ஆக்சுவலாக ஒரிஜினல் நேம் அசோகன் அங்கிளுக்கு வந்து வின்சென்ட். ஆனால் அதை வந்து டிஆர் ராமண்ணா அங்கிள் தான் வந்து மாற்றி அசோகன் சொல்லி வைக்கிறார். ஏன்னா அவர் வந்து கிறிஸ்துவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லைங்க, இப்போவும் அப்படி தான். எவ்வளவோ கேமராமேன் என்கிட்ட வந்து, மேடம் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சினிமாவில் இருக்கிறதுனால, நிறைய பேர் என்கிட்ட புலம்பியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த சரஸ்வதி அப்படின்னு வந்து ஒரு பெண்மணியை வந்து இவர் காதலிக்கிறார். அவங்க வீட்டில் கல்யாணமா சான்ஸே இல்லை, கிளம்பு இன்னொரு தடவை உன்னை இந்த தெரு பக்கம் பார்த்தேன் உன்னை கொன்னே போடுவேன்னு சொல்லி மிரட்டிடுறாங்க. இங்கே வந்து அவர் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இவர் விஷயத்தை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுடுறாரு. அதை பார்த்த எம்ஜிஆர் அங்கிளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ அவர் வந்து இவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறானா, நீ எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு, இங்கே சென்னையில் வச்சு நம்ம எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களால சென்னையில் வந்து இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு.
அவரும் அதே மாதிரி அந்த பொண்ணை எப்படியோ அங்கேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே அழகாக எல்லா பிரபலங்களும் போகிறாங்க அந்த கல்யாணத்துக்கு. இங்கே அழகாக அந்த பொண்ணை கிறிஸ்துவ முறைப்படி அவர் கல்யாணம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டதுனாலையும் நிறைய போலீஸ் பந்தோபஸ்து இருந்ததுனாலையும் அந்த பெண் வீட்டாராலையும் அவரை வந்து என்ன சொல்கிறது தடுக்க முடியல அந்த கல்யாணத்தை. பிற்காலத்தில் அவருக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த அம்மாவோடு அவர் வாழ்கிறார். இவருக்கு திருமணமான உடனே அழகாக வந்து 2 ஆண் குழந்தைகளும் பிறக்குது. அமல்ராஜன் ஒரு மகன், வின்சென்ட் அசோகன் ஒரு மகன். வின்சென்ட் அசோகன் அவர்கள் தான் எங்களுடைய சீரியலெல்லாம் பிற்காலத்தில் வந்து எங்களுடைய வெப் சீரிஸில் ஆக்ட் பண்ணுறார். இன்ஃபேக்ட் அவரை புக் பண்ணும்போது அவர் அசோகன் அங்கிளுடைய சன்னுன்னே எனக்கு தெரியாது. எல்லாம் புக் பண்ணி ஷூட்டிங் நடக்கும்போது தான் அவர் எங்ககிட்டயே சொன்னார், மேம் நான் வந்து அசோகன் சாருடைய மகன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் அசோகன் அங்கிள் வந்து யார் கூட பழகினாலும் அவங்களுக்கு வந்து அவரை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவர். அப்படித்தான் அவருக்கும் ஜெய்சங்கர் அங்கிளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு உருவாகுது. எல்லா ஜெய்சங்கர் அவர்களுடைய படத்துலையும் நீங்கள் அவரை பார்க்கலாம். நிறைய படம் அவர் கூட அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார். அசோகன் அங்கிள் எத்தனையோ படங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் சில படங்கள் வந்து காலத்தால் அழிக்க முடியாத படங்கள். பாத காணிக்கையில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோங்கிற அந்த பாட்டு வந்து நம்மளால் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு பாட்டு. அதே மாதிரி கந்தன் கருணையில் சூரபத்மன் அவர் நடித்தது. இன்றளவும் சூரபத்மனா என் கண்ணு முன்னாடி அதுதான் வந்து நிற்கும். கர்ணனில் துரியோதனன், எப்பேற்பட்ட ஒரு ஆக்டிங் அவர் ஆக்ட் பண்ணது. பல படங்கள் அவருடைய படங்கள் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணதை விட இந்த மாதிரி அவர் வந்து மைத்தாலஜியில் ஆக்ட் பண்ணது மிகவும் அற்புதமான படங்கள்னு சொல்லலாம். இப்படியாக அவர் வந்து நல்ல சிறப்பாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போகிறாரு. அது ஏன் ப்ரொடியூஸ் பண்ண போனாருன்னு தெரியல. முக்கால்வாசி தன் பணத்தை அழிக்கணுன்னா சினிமா படம் எடுத்தால் போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? அப்போ படம் எடுத்த எல்லாருமே வந்து முட்டாளா இல்லை இந்த மாதிரி ஏமாளி தானா, பணத்தை இழந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் அப்படி தான். ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஏவிஎம், வாகினி, ஜெமினி, பிரசாத் ஸ்டுடியோஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ரொம்ப கரெக்டாக பணம் எடுப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளவு தான், இந்த அளவுக்கு தான் ஹீரோவுக்கு பணம் கொடுக்க முடியும், இந்த டேட்டுக்குள்ளே தான் நம்ம ஷூட் பண்ணணும், இதுக்கு மேலே நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வட்டம் வச்சு ஒருவேளை படம் சரியாக ஓடலைன்னா நம்ம தாங்குவோமான்னு பார்த்து படம் எடுப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் அப்படி இருக்கலை. படம் எடுப்பாங்க, பிரம்மாண்டமாக செலவு பண்ணுவாங்க. அப்போ கலர் வேறு வந்துடுச்சுங்களா, கேட்கவே வேணாம். காஸ்டியூம்ஸ் எல்லாம் நிறைய செலவு பண்ணணும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய செலவு பண்ணணும். ஏன்னா பின்னாடிலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், ஃபாரினுக்கு போய் பாட்டு எடுக்கணும், காஷ்மீருக்கு போய் பாட்டு எடுக்கணும், இப்படியெல்லாம் வந்துடுச்சு. இந்த மாதிரி காலகட்டங்கள் மாறும்போது என்னாச்சுன்னா படம் வந்து ஓகோன்னு ஓடலை. ஒருவேளை படம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே முடிக்கலைன்னா பெரிய லாஸ் வரும். இவரும் ஆசைப்பட்டு நேற்று இன்று நாளை அப்படின்னு வந்து எம்ஜிஆர் அங்கிளோட ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த படம் முடிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகிடுது. அந்த படத்துக்காக அவர் போட்ட பணத்தை அவரால் எடுக்கவே முடியல. அதில் ரொம்ப மனசு நொந்து போய் அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அசோகன் அங்கிள். நேற்று இன்று நாளை படத்துக்கு அப்புறமே அவர் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டார். அப்புறமா நான் வந்து அவரை நிறைய படங்களில் வந்து நடித்து பார்க்கல. சில படங்கள் நடிச்சிருந்துருக்கலாம், எனக்கு அது வந்து இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஆனால் பேசிக்காக அதுக்கப்புறம் வந்து நானும் நிறைய படங்களில் நடிக்கலை. நானும் வந்து டெலிவிஷன் நோக்கி போயிட்டேன். அப்படியே எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து குடும்பத்துக்கும் இருந்த நட்பு வந்து அப்படியே கட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவருடைய வீடு வந்து இங்கே சென்னையில் கோடம்பாக்கத்தில் தான் இருந்தது. அவர் வீட்டு அதே தெருவில் தான் அவர் வீட்டிலேருந்து ஒரு 3வது வீடோ என்னமோ டைரக்டர் கே சங்கர் வீடு இருந்தது. அப்புறம் வந்து கன்னட ஆக்டர், ரொம்ப ரொம்ப பாப்புலரான நடிகர் ராஜ்குமார், வீரப்பன் கூட கடத்திட்டு போனார் அந்த ராஜ்குமார், அவர் வீடும் இருந்தது. ஸோ அதனால் எல்லா ஆர்டிஸ்ட் வீடும் லைனாக அங்கே இருக்கும். நிறைய அந்த வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா ராஜ்குமார் அவர்களோட நிறைய படம் ஆக்ட் பண்ணேன். ராஜ்குமார் அவர்களுடைய மனைவியும் எங்கள் அம்மாவும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ அப்போ போகும்போதெல்லாம் அசோகன் அங்கிளையும் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்டாக்ட் இல்லை. ஆனால் கடவுள் மறுபடியும் வின்சென்ட் அசோகன் மூலயமா பழைய நாட்களெல்லாம் எனக்கு நினைவு கொண்டு வந்தாங்க. ஸோ அசோகன் அங்கிள் மாதிரி ஒரு சிறந்த நடிகரோட நடித்தது என்னுடைய பாக்கியம். ஒரு அற்புதமான மனிதர். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டைப்பாக இருந்தாலும் இவர் வந்து ரொம்பவும் ஒரு நல்ல மனிதர். அவர் கூட நடித்ததும் அவர் மகனை வச்சு நான் தயாரித்ததும் மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.